ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக வந்திருக்க தமிழ் டப் அனிமே பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. சரி, ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்கிறது டான் டாடன். இந்த அனிமையோட ஒன்றில் என்னென்னா, நம்ம ஹீரோ வந்து ஏலியன் இருக்குன்னு நம்புறாரு, ஆனால் கோஸ்ட் இருக்குன்னு நம்ப மாட்டாரு. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து கோஸ்ட் இருக்குன்னு நம்புறாங்க, ஆனால் ஏலியன் இருக்குன்னு நம்ப மாட்டாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரு டைமில் முட்டிக்குது. சரி, ஒரு இடத்துக்கு போய் நிரூபிக்கலான்னு போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துங்கிறது தான் கதை. அப்புறம் இது ஒரு 18+ ஆன அனிமே. ஸோ 18+ இருந்தால் மட்டும் பாருங்க. அப்புறம் இது வரைக்கும் சீசன் 1 மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. டோட்டலாக 12 எபிசோட் இருக்கு. IMDbல 8.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு Crunchyroll அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கு. 4th பிளேஸில் இருக்குது கைஜூ நம்பர் 8. இந்த அனிமேல மான்ஸ்டர்ஸ் வந்து நம்ம எர்த்தை அட்டாக் பண்ணுது. அந்த மான்ஸ்டர்ஸை கில் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க. அந்த டீம் வந்து மான்ஸ்டர்ஸை கில் பண்ணதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர்ஸோட வேஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் தான் நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி ஒரு நாள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு சம்பவம் ஆகி போயிருது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோட வாழ்க்கையே தலையில மாறி போயிருது. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுங்கிறது இந்த அனிமையோட கதை. இது வரைக்கும் சீசன் 1 மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. டோட்டலாக 12 எபிசோட் இருக்குது. IMDbல 8.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு Crunchyrollல அவைலபிளாக இருக்குது. 3rd பிளேஸில் இருக்கிறது டாக்டர் ஸ்டோன். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அனிமே. இந்த அனிமேல நம்ம ஹீரோ வந்து ஒரு சயின்டிஸ்டாக இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே ஸ்டாச்சுவாக மாறிடுறாங்க. அப்புறம் பல ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ மட்டும் அந்த ஸ்டாச்சுல இருந்து ரிலீஸ் ஆகுறாரு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவரோட சயின்ஸ் நாலேஜை வச்சு அவர் எப்படி இந்த வேர்ல்டை டெவலப் பண்ணுறாரு, எப்படி இந்த ஸ்டாச்சுல இருந்து ஹியூமன்ஸ் எல்லாம் மறுபடியும் ஹியூமன்ஸாக ஆக்குறாரு அப்படின்றது தான் டோட்டல் ஸ்டோரி. இதுவரைக்கும் 4 சீசன் ரிலீஸ் ஆயிருக்கு. டோட்டலாக 70 எபிசோட்ஸ் இருக்கு. IMDbல 8.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு Crunchyroll அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கு. 2nd பிளேஸில் இருக்கிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி. இதில் ஹீரோ ஒரு ஸ்பையாக இருப்பார். ஆனால் அது அவரோட ஒய்ஃபுக்கு தெரியாது. அவரோட ஒய்ஃப் வந்து அசசினாக இருப்பாங்க. ஆனால் ஹஸ்பண்டுக்கு தெரியாது. இவ்வளவு ஏன் அவங்க பொண்ணுக்கு ஒரு சீக்ரெட் பவர் இருக்கும். அது அவங்க 2 பேருக்குமே தெரியாது. இது எல்லாத்தையுமே நல்லா காமெடியாகவே கொண்டு போயிருப்பாங்க. நீங்கள் ஒரு காமெடி ஜானரான ஒரு அனிமே தேடிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாகவே இருக்கும். இது வரைக்கும் 2 சீசன் ரிலீஸ் ஆயிருக்கு. டோட்டலாக 37 எபிசோட்ஸ் இருக்குது. IMDbல 8.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டார்லையும் நெட்ஃப்ளிக்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிறது அட்டாக் அண்ட் டைட்டன். இதோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, மக்கள் எல்லாரும் டைட்டன்ஸ்ல இருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்கு வேண்டி ஒரு பெரிய வால் கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வாளை உடைச்சிட்டு டைட்டன்ஸ் எல்லாம் ஒரு நாள் உள்ள வருது. அன்னைக்கு நம்ம ஹீரோ எரனோட அம்மாவை டைட்டன்ஸ் எல்லாம் கில் பண்ணுது. அன்னைக்கு நம்ம எரன் ஒரு முடிவு எடுக்கிறான், இந்த உலகத்தில் இருக்க எல்லா டைட்டனையும் நான் கில் பண்ணுவேன் அப்படின்னு. அப்புறம் இந்த கதையில் நடக்கிற பாலிடிக்ஸு, இதில் இருக்க எமோஷன்ஸு, இவங்க ரிவீல் பண்ணுற ட்விஸ்ட்டு எல்லாமே அந்த வேர்ல்டுக்குள்ளேயே உங்களை கொண்டு போயிடும். சொல்லப்போனால் மஸ்ட் வாட்சான அனிமே. 4 சீசன் டோட்டலாக 89 எபிசோட் வந்திருக்கு. IMDbல 9.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.